ஆட்டோ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. நீங்கள் எல்லோரும் சேஃபாக போயிட்டு வாங்க. ஆட்டோவில் கையெல்லாம் நீட்டக்கூடாது. பசங்களாம் எல்லாரும் உட்காந்துட்டீங்களா? பத்திரமா பிடிச்சிக்கோங்க. நான் இப்போ கிளம்புறேன். சரி ஆட்டோக்காரண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் வரது சந்தோஷமா இருக்கு. சிண்டு எப்படிடா இருக்க? ஆன்லைன் கிளாஸ்ல நல்லா தூங்குவ. இங்க வந்து என்ன பண்ண போறியோ? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரையும் மறுபடியும் ஸ்கூலில் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? சூப்பர்மா சூப்பர். எல்லாரும் காம்படிஷன்ஸ்க்கு ரெடியா? ஃபஸ்ட் டேங்கிறதுனால புக்ஸ் எல்லாம் வேணாம். இந்த வீக் ஃபுல்லாக செலிப்ரேஷன்ஸ் தான். நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே கலந்துக்கணும். யாருமே சும்மா கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் சேர்ந்து வின் பண்ணணும். சரிங்களா? இப்போ பெயிண்டிங் காம்படிஷன் நடக்க போது. யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ உங்கள் நேம்ஸை கொடுங்க. மேம் நான் ஜாயின் பண்ணுறேன். மீனா மேம். மேம் என் பேர் ராஜி. நான் ஜாயின் பண்ணுறேன். மிஸ் நான் சிண்டு மிஸ். நானும் ஜாயின் பண்ணுறேன். கெட் ரெடி ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நிறைய பெயிண்ட்ஸ் இருக்குது. ஆளுக்கு ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்துருவோம். அதில் தான் உங்கள் பெயிண்டிங்ஸை பண்ணணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நல்லா காமிங்க. ஓகேயா? உங்களுக்கு 1 hour தான் டைம். ஸோ your time begins now. நம்ம என்ன பண்ணலாம்? டபுள் கலர் பட்டர்ஃப்ளை பண்ணிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். நான் யூனிக்காக ஒரு நைட் சீனரி தான் பண்ண போகிறேன். கம்மி கலர்ஸ் தான் ஆகும். அதை வச்சு சீக்கிரமாக முடிச்சிட போகிறேன். நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஐடியாவே இல்லையே. இங்கே அக்காலும் தங்கச்சியும் என்னென்னமோ பிளானை போடுறாங்க. நான் எதுக்கு தான் இங்கே வந்தேனோன்ட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் நடுவில் நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி, நமக்கு தெரிஞ்ச ஃபிங்கர் பிரிண்டிங்கே பண்ணலாம். நான் பியூட்டிஃபுல்லாக டபுள் கலரில் பட்டர்ஃப்ளை பண்ண போகிறேன். இதில் என்ன யூனிக்னா, நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்களே பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஆரஞ்சு கலர் கிளிட்டர் கலருங்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா தான் போச்சு. அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோ கலர் அது மேலே. அதுக்கப்புறம் டபுள் ஷேட் உள்ள ப்ளூ கலர் வந்து பேக்ரவுண்டுக்கு கொடுத்துக்கலாம். என்ன ஒரு மாதிரியா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஃபைனல் டச் பாருங்க. நான் 2 கலர்ஸையும் கம்பைன் பண்ணி போடுறேன் பேக்ரவுண்டுக்கு. இது முடிஞ்சதும் ஒரு பிளாக் மார்க்கரை எடுத்து அழகாக அவுட்லைன் வரைஞ்சிக்கணும். பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரைகிறேன். இதுதான் என்னோட பட்டர்ஃப்ளை, ஹாஃப் பட்டர்ஃப்ளை. ஐயோ நான் என்ன வரைகிறது? சரி, ட்ரீ வரையலாம். எனக்கு பயத்தில் ட்ரீ கூட வரைய மறந்துருச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, என்னத்தையாவது வரைஞ்சி விட்டு வந்துடுவோம். பயமாக இருக்கு. இந்த மாதிரி மார்க்கரில் பிளாக் ட்ரீ மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீன் பெயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த க்ரீன் பெயிண்டில் என்னோட ஃபிங்கர்ஸை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஐயோ என் மரத்தை பார்க்கவே பேய் மரம் மாதிரியே இருக்கே. மிஸ் என்னை திட்ட போகிறாங்க. எல்லாம் ஏன் காம்படிஷனில் சேர்ந்தேன்னு மிஸ் என்னை திட்டாமல் இருந்தால் சரி. அப்பாடா, ஒரு வழியை முடிச்சிட்டேன்ப்பா. இவங்க 2 பேரும் பண்ண மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாமல் நம்ம இப்படி திருப்பி பண்ணலாம். அப்போதான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் 3 கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒயிட்,
ஒயிட்டில் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும். இதுதான் நம்ம மூன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பர்பிள் கலரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். பேக்ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிளாக் மார்க்கரை எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அப்பதான் நைட் சீனரிக்கு நல்லா இருக்கும். நான் ஒரு மவுண்டனில் எட்ஜ் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு குட்டி ட்ரீ வரைகிறேன். இது வரைஞ்சதுக்கு அப்புறம் 2 குட்டி கேட்ஸ் நைட் டைம்ல உட்காந்துருக்கிற மாதிரி நான் வரைய போறேன். என்னோட பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்க டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? வாவ், ரொம்ப அழகா இருக்கே, கலர்ஃபுல்லா இருக்கு. மீனா, நீ பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்கியே, அதுவும் ஹாஃப் பட்டர்ஃப்ளை, ரொம்ப யூனிக்காக இருக்கு. சிண்டு, நீ என்ன பண்ணியிருக்க? ஓ, ட்ரீ பண்ணியிருக்கியா உன்னோட ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கில்? நல்லா இருக்கு சிண்டு. ராஜி, நீ என்ன பண்ணியிருக்க? நைட் சீனரி மாதிரி இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ராஜி, நல்லா இருக்கு. மீனாவோட பட்டர்ஃப்ளை ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் இந்த காம்படிஷனோட வின்னர் மீனா. எல்லாரும் மீனாக்காக கிளாப் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ் மீனா. Thank you மேம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த காம்படிஷன் என்னென்னா ரைம்ஸ் காம்படிஷன். யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க பேர் கொடுங்க. மேம், நான் கலந்துக்கிறேன் சிண்டு. மேம், நான் கலந்துக்கிறேன் ஸ்வாதி. மேம், நான் கலந்துக்கிறேன் ராணி. தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை. இது அம்மா சுட்ட தோசை. மேம், நான் இங்கிலீஷ் ரைம்ஸ் பாட போறேன். Rain, rain, go away, come again another day. Little Johnny wants to play. Rain, rain, go away. Rain, rain, go away, come again another day. வெரி குட் ராணி, நல்லா பாடினியே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யார் வந்து ரைம்ஸ் பாட போகிறாங்க? ஸ்வாதி, கம் ஹியர். நிலா நிலா ஓடி வா, நிலாமல் ஓடி வா, மலை மேலே ஏறி வா, மல்லிகைப்பூ. முடிஞ்சிருச்சு மேம். முடிஞ்சிருச்சா? சரி, போய் உட்காருப்போ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க. வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? த வின்னர் இஸ் ராணி. எல்லாரும் ராணிக்கு கிளாப் பண்ணுங்க. Thank you friends, thank you so much. இந்த வாட்டியும் வின் பண்ணலையா?